நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்னு டெய்லர் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல் வர செந்திலை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கலோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாண்டியன் ஸ்டோர் 1ல் வந்தார் நம்மளுடைய வசந்த் அவர்கள். அதை தொடர்ந்து PS2லையும் வந்திருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருதுன்னே சொல்லலாம் இந்த சீரியலில். ஏன்னா மீனா அண்டு செந்தில் இவங்க 2 பேரோட க்யூட்டான பேரக்காக இருக்கட்டும் அண்ட் இவங்களுடைய 2 பேரோடைய நடிப்பாக இருக்கட்டும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் செந்தில் அண்டு மீனா இவங்க 2 பேரோட க்யூட்டான பேர் உங்களுக்கு பிடிக்குமா? அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வசந்த் வசி தான் இவருடைய ஃபுல் நேம். இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்க பக்கா தமிழ் பையன் மாதிரியே இருப்பார். ஆனால் இவர் பேசிக்கலி ஒரு மலையாளிங்க. படித்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே கோவை தான். இவருடைய ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் இது 2மே கோவையில் தான் படித்து முடிச்சிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இது போல் ஆசைகள்லாம் இவருக்குள்ளேயும் இருந்திருக்கு. ஆனால் 5th படிக்கும்போது வரைக்கும் தான் இந்த ஆசைகள்லாம் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய எண்ணங்கள் மாற மாற ஆம்பிஷனும் மாறுது. அதே மாதிரி தான் இவருக்கும் மாறி இருக்கு. அந்த வகையில் நடிகராக ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருந்திருக்கு. இதை எப்படி நம்ம முறைப்படி கற்றுக்கணும், எங்கே போகணும், எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் இது போல் ஒன்றும் தெரியாமல் தான் இருந்திருக்காரு. அதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மூலயமா நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம்னு நினச்சிருக்காரு. அந்த வகையில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா இந்த ஷோவுடைய டைட்டில் வின்னரான ஷெரீஃப்க்கு அவருடைய கிளாஸில் போய் இவர் சேர்றாரு. அந்த ஷோல அவரு ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும்போது இவரும் ஒன் ஆஃப் த பேக் டான்ஸராகவும் இருந்திருக்காரு. அந்த ஷோல தான் ஃபர்ஸ்ட் டைமா இவர் பிரபுதேவா மாஸ்டரையும் பார்த்தாராம். அதுதான் பெரிய ஸ்டேஜ் அப்படின்னு இவர் ஆசைப்பட்டு ரொம்பவே இந்த கைத்தட்டலுக்கும் விருதுக்கும் ரொம்பவே மயங்கிட்டாராம். அதனால அடுத்தடுத்து நம்ம டான்ஸ்லேயே போவோம் அப்படின்ட்டு இவர் அங்கிருந்த ஒரு ஆடிஷனுக்கும் போயிருக்காரு. அது வேற எந்த ஆடிஷனும் இல்லைங்க, மாநாட மயிலாட சீசன் 10. இது 2010ல் நல்ல ரொம்ப டாப் லெவலில் போச்சுன்னே சொல்லலாம். இப்போ எப்படா அந்த ஷோ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கலா மாஸ்டராக இருக்கட்டும் அங்கே வந்த ஒவ்வொரு ஜட்ஜஸும் எல்லாருமே நல்லா ஊக்குவிப்பாங்க. அந்த மாதிரி தான் இவர் கூட அப்போ பவித்ரா லக்ஷ்மி தான் பேர் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த சீசனில் ரன்னர் அப்பா வந்தாங்க. அந்த சீசனில் ஸ்ரீகாந்த் அவர்களும் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கும்போது இவரை பார்த்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஆக்டிங் திறமை இருக்குது, நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க, நல்லா ஃபைட் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக சினிமாவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு இவரை என்கரேஜ் பண்ணாராம். அந்த என்கரேஜ் தான் இவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு சமீபத்திலையும் ரொம்ப எமோஷ்னலான ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் கோல்டு மெடலாகவும் வாங்கியிருக்காரு. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவருடைய மாமா தான் இவருக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக. அவர் தான் கராத்தேல பிளாக் பெல்ட்லாம் வாங்கினதுனால ரொம்ப சந்தோஷமா இவர்கிட்ட அதை பற்றிலாம் சொல்லும் போது நம்மளும் வேற ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாராம். அந்த வகையில் இவர் 7th படிக்கும் போதுலேருந்தே அவங்களுடைய ஸ்கூலில் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி தருவாங்களாம். அப்போவே இவர் ஜாயின் பண்ணி அங்கேயே நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா இவர் ஜோனல் லெவலில் வின் பண்ணியிருக்காரு. இவருக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்காக இவருடைய காதலையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. ஏன்னா ஸ்கூலில் லவ்வுக்காக இவர் நிறைய சண்டைலாம் போட்டிருக்காராம். அதுக்கு பயன்படுத்தப்பட்டது பார்த்திங்கன்னா இவருடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தானாம். இவருடைய லவ்வர்கிட்ட ஒரு சிலர் தகராறு பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில். அப்போ இவர் ஒருத்தருடைய மூக்கெல்லாம் உடைச்சு அது பெரிய சண்டையாலாம் கூட மாறி இருக்காங்க. இவர் ஒரு சில ஸ்கூலுக்கு போயிட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸில் கோச்சாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப யங்காக இருந்தாலும் இவருடைய திருமணம் 2018ல் கேரள முறைப்படி நடந்திருக்கு. கோவிலில் ரொம்ப சிம்பிளாக இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய மனைவி நேம் அனு. இவங்களுக்கு விஎன் சிம்பா அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு. ஸோ நிறைய பேர் இவர் சிங்கிள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சிங்கிள் கிடையாதுங்க, மிங்கிளாய் ஒரு பேபியும் இருக்காரு. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மேரேஜ் ஆல்பமே யூடியூப் சேனலில் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. இவருக்கு பிக் ஸ்க்ரீன் தான் ரொம்ப பிடிக்குமாம். அதுதான் இவருடைய ட்ரீமாங்க. எப்படியாவது அதுக்கு போகணுன்ட்டு தான் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு இவருடைய முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி ரகுராம் மாஸ்டருடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் வெளியான யாதும் ஆகி நின்றா. இந்த படத்தில் இவர் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஆனால் இதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக இவர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஏஆர் முருகதாஸ் அவர்களோட டைரக்ஷனில் வெளியான
ஏழாம் அறிவு இந்த படத்துல போதி தர்மர் கெட்டப்ல சூர்யா அவர்கள் வந்திருப்பாரு. அவருக்கு பின்னாடி ஸ்டூடெண்டா நின்று இருப்பாரு இவரு. அப்ப அந்த போட்டோவை பார்த்து நிறைய பேர் இவரா அவரு அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா அடையாளமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் ரொம்பவே ஒல்லியா இருந்திருப்பாராம். அவர் அதை பார்த்துட்டு அவங்க வீட்டிலலாம் கூட போய் சொன்னாராம், இது போல் நான் படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிலாம் போய் சொல்லும் போது அவங்களோட வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் இவரை தேடி கண்டுபிடிக்கிற அளவு தான் சீன்ஸ்லாம் இருந்துதாம். அப்போ முடிவு பண்ணாராம், கண்டிப்பாக சூர்யா சார் மாதிரி நம்ம பிக் ஸ்க்ரீனில் ஒரு நாள் வருவோம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் சின்ன திரையில் ஒரு பெரிய லெவலில் ஹீரோவாக கலக்கிட்டு வராரு. அப்புறம் காயத்ரி ரகுராம் மாஸ்டரோட டைரக்ஷனில் இந்த படம் வெளியானதுக்கப்புறம் பட வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டே இருந்த சமயத்தில் தான் இவர் பண்ணியிருந்த வேலையும் விட்டுட்டு ஐடிலையும் வேலை பார்த்துருக்காரு. வேலையும் விட்டுட்டு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி போயிருக்காரு. லைஃப் ரொம்பவே ஸ்ட்ரகிள் போயிட்டு இருந்ததாம். அவங்களுடைய ஃபேமிலியை இவர் தான் ரன் பண்ணுற ஸ்டேஜ்லாம் இருந்தாராம். அவங்களுடைய குடும்பமே இவரை தான் டிபெண்ட் பண்ணி இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சரி ஓகே நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஜீ தமிழில் இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அப்படின்ற ஒரு சீரியலில் இவர் இனியன் அப்படின்ற ரோல் பண்ணியிருப்பாரு. இதோடைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி செலக்ட் பண்ணி தான் போயிருக்காரு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா சீரியல் வர ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாத காரணத்தினால இதுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். இருந்தாலும் நம்மளை நம்பி கூப்பிட்றாங்க, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, கண்டிப்பாக நம்ம ஒபே பண்ணணும்னு நினச்சி தான் இவர் போய் பண்ணியிருக்காரு ஆடிஷனை. ஃபைனலாக செலக்ட் ஆகிட்டு அந்த சீரியலில் ஹீரோவாக நடித்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய மனசிலும் இடம் பிடிச்சிட்டாரு. அதை தொடர்ந்து சன் டிவியில் அக்னி நட்சத்திரம் இந்த சீரியலும் சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பாரதிதாசன் காலனி அப்படின்ற ஒரு சீரியலும் நடிச்சிருப்பாரு. இப்படி தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகள் இவரை தேடி வர ஆரம்பிச்சிடுச்சு. படமும் பார்த்தீங்கன்னா இவர் VIP 2ல வாய்ப்பு கிடைச்சதாங்க. விவேக் சார் அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் இவங்க கூட சேர்ந்து ஒரு டீ கடையில் நின்று இவர் பேசுகிற மாதிரியான சீன் தானா. இவருடைய ஃபோட்டோ ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு கூப்பிட்டாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து போய் பார்த்தா தான் என்ன பண்ணுங்க ரொம்ப சின்ன பையனாக இருக்கே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ரோலை டைரக்டர் பாலாஜி மோகன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவர் வேற யாருமே இல்லைங்க, காதலில் சொதுப்புவது எப்படி இந்த படத்துடைய டைரக்டர் தான். அவர் இப்போ நிறைய படங்களையும் நடிக்கிறார், ஒரு சில படங்களையும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரு சூப்பராகவே சமைப்பாராங்க, வீட்டில் நல்லாவே சமைப்பாராம். அதனால தான் என்னவோ குக் வித் கோமாளியில் இவர் வந்து சூப்பராக கலக்கிட்டு வராருன்னே சொல்லலாம். சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டாகவும் இவர் இருக்காரு. PS1ல பிரசாந்த் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இவரால் தான் கண்ணனுடைய அந்த மேரேஜ் சீக்வன்ஸே மாறி இருக்கும். PS2ல செந்திலா வந்து கலக்கிறாரு. அப்பாவுக்கு ரொம்ப பயந்த பிள்ளையா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் அப்பா பேச்சை மீறி இவருடைய லவ்வை அவங்களுடைய தம்பி தான் ஜெயிக்க வச்சிருப்பாரு. இப்போ அவங்களுடைய ஃபேமிலியை இவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சின்ன திரையில் கலக்கிட்டு வர மாதிரி பெரிய திரையிலையும் கலக்குவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இவருடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்ட்டு நம்மளோட சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் நீங்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.